ஹாய் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ட்ரிக்கட்ஸ் யூடியூப் சேனல் தமிழ். படத்தொகுப்பு சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சினிமா கலையை மேம்படுத்துறதுக்காக பல ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் படத்தொகுப்பு கலையை வளர்க்குறதுக்கும் சில ஆராய்ச்சிகள் சிறந்த அறிஞர்களால் செய்யப்பட்டு வந்துச்சு. அதில் முதல் முறையாக கண்டுபிடிச்ச படத்தொகுப்பு யுக்தி தான் இந்த குல்ஷோவ் எஃபெக்ட். 1910 1920களில் சோவியத் திரைப்பட தயாரிப்பாளர் லெவ் குல்ஷோவ் என்ற அறிஞர் நிரூபித்து காட்டின ஒரு திரைப்பட எடிட்டிங் டெக்னிக் தான் இந்த குல்ஷோவ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் ஒரு உணர்வு சார்ந்த நிகழ்வுன்னு திரைத்துறை சார்ந்த பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. இந்த யுக்தி மூலமாக தனியாக இருக்கிற ஒரு காட்சியை விட 2 தொடர்ச்சியான காட்சிகளை பார்க்குறப்போ அதிகமான அர்த்தங்களை பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே எளிமையாகவும் தெளிவாகவும் புரிய வைக்கிற காட்சி விளக்க யுக்தி தான் இந்த குல்ஷோவ் எஃபெக்ட். இது உண்மையிலேயே மிகவும் உணர்வு சார்ந்த நிகழ்வாக இருக்கும். இருபதாம் நூற்றாண்டுல சினிமா ஒரு புது கலை வடிவமாக இருந்துச்சு. அப்போது சினிமா ஒரு முழுமையடையாத, நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்படாத ஒரு அடிப்படை தொழில்நுட்பமாக இருந்துச்சு. அறிஞர்களுக்கு எடிட்டிங் தொழில்நுட்ப அறிவு சார்ந்த யோசனைகள் நிறையவே இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய குழப்பங்களும் இருந்துச்சு. திரைப்பட காட்சி பட சொற்களை வெட்டி பிரிக்கலாம்னு திரைப்பட தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதோட நோக்கத்தை யாருமே முழுசாக புரிஞ்சுக்காம இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் லெவ் குல்ஷோவ் அவர்கள் பல சோதனைகள் செஞ்சு ஒரு யுக்தியை பற்றி சினிமா அறிஞர்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த யுக்தியோட நோக்கம் என்னன்னா, திரைப்பட காட்சிகளை ஒன்றுக்கு பின் ஒன்றாகவோ சில காட்சிகளுக்கு முன்னும் பின்னுமாகவோ வரிசைப்படுத்துறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட காட்சியோட புரிதல்களையும் உணர்வுகளையும் பார்வையாளர்கள் ரொம்பவே எளிமையாக புரிஞ்சுக்கணுன்றது தான். இப்போ குல்ஷோவ் எஃபெக்ட் பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். லெவ் குல்ஷோவ் அவர்கள் தன்னோட பரிசோதனையை ஒரு நடிகரோட காட்சியை 3 வெவ்வேறு காட்சியோட இணைச்சி பார்த்தாரு. 1 ஒரு சூடான தட்டில் சாப்பிட்ற சூப்பு இருக்கிற மாதிரி காட்சி. 2 ஒரு சவப்பெட்டியில் ஒரு இறந்த குழந்தையோட உடல். 3 ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற ஒரு அழகான பெண். இப்போது அந்த ஒரு காட்சியை மற்ற காட்சிகளோட இணைச்சி பார்க்குறப்போ முதல் காட்சிகளில் அந்த நடிகர் பசியில் இருக்கிறதாகவும், 2வது காட்சியில் அவர் சோகமாக இருக்கிறதாகவும், 3வது காட்சியில் அவர் காம உணர்வோடு இருக்கிறதாகவும் சொன்னார். இப்போது அந்த காட்சிகளை நம்மளே தனித்தனியாக பார்க்கலாம். இந்த யுக்தியை தான் குல்ஷோவ் எஃபெக்ட் அப்படின்னு திரைத்துறை ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினார் லெவ் குல்ஷோவ். பல ஆராய்ச்சியாளர்கள் இவரோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அதை படத்தொகுப்பு முறையில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த யுக்தியை படத்தொகுப்பு கலையோட வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு மாற்றம்னே சொல்லலாம். இந்த யுக்தி அறிமுகப்படுத்தின பிறகு சினிமா கலை வேறொரு பரிமாணத்துக்கு போச்சு. குறிப்பாக இந்த யுக்தியை சார்ந்து தான் கேமரா காட்சிகளும் நிறையவே மாற்றம் அடைஞ்சிச்சு. அந்த காட்சி கலாச்சாரம் இந்த காலகட்டம் வரைக்கும் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு வரதே இந்த யுக்தியோட வெற்றின்னு சொல்லலாம். அந்த யுக்தியை நமக்கு அறிமுகப்படுத்தின லெவ் குல்ஷோவ் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபும் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லெவ் குல்ஷோவ் எஃபெக்ட். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் மற்றும் படத்தொகுப்பு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு குல்ஷோவ் எஃபெக்ட் பற்றி கற்றுக் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் படத்தொகுப்பு கலை சார்ந்த வேற ஒரு கோட்பாட்டை கற்றுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.